இப்படிலாம் கஞ்சத்தர மாட்டார். நாங்கள் வீக்லி வந்துட்டு ஷாப்பிங் போய் 4000 ரூபாய் ஐட்டம் வாங்குவோம் சார். அந்த கவுண்டரில் போய் 22 ரூபா பேக், ஒரு பேக், அது எல்லாம் அந்த ட்ராலியில் போட்டு கார் வரைக்குமே தள்ளிட்டு வருவாங்க. கரெக்ட் தானே அவங்க பண்றது. நான் என்ன சொல்றேன், நீங்க அதிகபட்சம் உங்க மனைவி எப்படி அறிவுறுத்தலாம்னா, வீட்டுக்கு நம்ம காய்கறி வாங்க போறப்ப, பொருள் வாங்க போறப்ப ஒரு பை எடுத்துட்டு வான்னு அறிவுறுத்தலாம். இல்லை நீங்க எடுத்துட்டு போயிடலாமே. இல்லை தம்பி, எனக்கு தெரிஞ்சது சரிதான். அந்த பையோட ஒருத்தர் 22 ரூபா கிடையாது. ஆக்சுவலாக இது இங்கே தான் எனக்கு இவங்க சரின்னு படுது. என்னன்னு கேட்டால், எதுவெல்லாம் உங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய எக்ஸஸ் செலவு உங்களுக்கு சென்ஸே இல்லை. பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலாக நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, 4000 ஒரு பொருள் வாங்குறேன், என்னையா கையில் தூக்கிட்டு போவேன், இது ஒரு பையில போட்டு கொடுன்னு தானே கேட்கணும். அதானே உலக வழக்கம். கடையில் கேட்கலாம். இப்போ மாலில் போய் கவர் கொடு, அந்த கடையில் கேட்கலாம், மாலில் கேட்கக்கூடாது. அதான் லாஜிக். கேட்க முடியாது. அங்கே போய் கவர் கொடுங்க, ஃப்ரீ கொடுங்கன்ட்டு. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். நீங்கள் சில்லற கடையில் இல்லை சின்ன மல்லிகை கடையில் எவ்வளோ பொருள் வாங்குறீங்க, 100-200 ரூபாய்க்கு வாங்குவீங்களா? அங்கேயே அவங்களே பை தராங்களா? அப்போ இவங்க தரணுமா இல்லையா? அதை உரிமையாக கேட்கறத விட்டுறீங்க. ஒரு எதிர்ப்பையாவது பதிவு செய்யலாம்ல. ஏன் அங்கெல்லாம் மட்டும் அமைதியாக இருக்கீங்க? நான் அந்த கேள்வி எதுக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ 4000 கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க, இந்த 22 ரூபாய்க்கு அங்கே பேசிட்டு இருக்கிறதுக்கு 22 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடலாமே. இந்த பை அடுத்து 40 ரூபாய் ஆகும், ஏறிட்டே போகும். ஆக்சுவலாக அப்படி தான் ஆச்சு. இந்த பை 22 ரூபா இல்லை முன்னால 40 ரூபா வாங்கினேன் சார். 80 ரூபாய் ஆகுது. அது இன்னும் ரிட்டர்ன் எட்டு வரும். உதட்டி வாங்கிட்டேன்னா அது அப்படியே ரிட்டர்ன் எட்டு பழகி 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா திரும்ப எட்டு வருமே சார். இப்போ எவ்வளோ விரல் உயர்த்தினா என்ன அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. 1 கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. 1 கிலோ தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபா கிலோ. 1 கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. உங்க கோபத்துக்கு ஒரு விலை இருக்கும்ல, எவ்வளோ விலை உயர்த்தினா நீங்க இதை எதிர்த்து கேட்பீங்க. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். சார் இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்? இப்போ இவ்வளோ கட்சி 4000 ரூபாய் வரான், ஒரு 20 ரூபாய்க்கு கஞ்சத்தனமா போய் இவன் கவர்ல 2 பேக் வச்சு வரான்னு இப்ப கேட்க. நீங்க அவன் என்ன நினைப்பான்னு யோசிக்கிறீங்களே. நீங்க இப்ப அவனை சீப்பா நினைங்க. 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம், ஒரு 20 ரூபாய் கேட்கறான் பாரியா கஞ்சப்பைய. அப்படின்னா நீங்க நினைங்க, நானா? டேய், என்ன கொடுத்துற நீ? 4000 கோடி ரூபாய் வச்சிருக்கவன் உங்கள்கிட்ட 22 ரூபாய் காசு கேட்க எந்த கூச்சமும் படல. 4000 ரூபாய் பொருள் வாங்குற நாம அவங்ககிட்ட 22 ரூபாய் ஏன்டா கேட்கிற அப்படின்னு கேட்க கூச்சப்படுறான். இதுதான் ஆட்டம்.